ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க இந்த அரசு பொருட்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆஸ் அ பிகினர் மினிமலிஸ்ட்டாக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பட்ஜெட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வேணுங்கிறது வாங்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும். செகண்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பொருட்காட்சி டைமில் ஏகப்பட்டது அவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு உங்களால் வாங்க முடியும். 10 ருபீஸ், 20 ருபீஸ், 30 ருபீஸ்னு ஏகப்பட்டது இருக்கும். எல்லாமே நம்ம வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விலை கம்மின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமோ வாங்குவோம். பட் அது எல்லாமே தேவையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நம்ம திருப்பியும் பொருள் வாங்கி வச்சோம் அப்படின்னா திருப்பியுமே பொருள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர நம்மளோட வேலையும் நம்ம வீடும் கண்டிப்பாக குப்பையாக தான் மாறப்போகுது. அதனால் விலை கம்மி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. உங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு பொருள் இருந்தாலும் அது ரொம்பவே குவாலிட்டியான பொருளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கெல்லாம் ஏகப்பட்ட கிளாஸ்வேர் வாங்கலாம். இங்கே ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கலாம். காஸ்மெட்டிக்னால் உங்களுக்கு எக்ஸ்பீரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பாக தெரியணும். பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கவே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல டக்குன்னு நம்ம ஆசைக்கு வாங்குவோம். பட் அது என்ன குவாலிட்டி, என்ன பிராண்டு, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதோடய ப்ரைஸ் 10 ருபீஸ், 20 ருபீஸ்னு இருக்கும். அப்பப்போ வேணும் பிடிச்சிச்சின்னு நம்ம வாங்கிப்போம். அதனால் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு விஷயம், இங்கே நிறையா நம்ம ஏகப்பட்ட கேம்ஸ் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டைமில் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ரொம்ப இந்த அட்வென்ச்சர் கேம் மட்டும்தான் பிடிக்கும். மற்றபடி ரொம்ப சட்டிலாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பிடிக்காது. இங்கே நான் என்ன பிளான் பண்ணி வந்தேன்னா, எனக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸுக்குமே நான் இங்கே வாங்க வரலை. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒரே கோல் அண்ட் நேம் இங்கே நான் எல்லாத்துலேயுமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆப்போசிட்டில் ஒரே ஒரு ஏஜில் நான் மட்டும்தான் உட்காண்ட்ருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சாலும் நான் உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஒரு டைப்பு. அதனால் இங்கே இருக்க ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட், எனக்கு அட்ரினலின் அவ்வளோ பம்ப் ஆகணும் அந்த மாதிரி இருக்க கேம் மட்டும்தான் நான் விளையாடுவேன்னு பிளான் பண்ணி வந்தேன். அதே மாதிரி தான் இந்த கேம் ஆகட்டும், முன்னாடி போன கேம் ஆகட்டும், எல்லாமே நான் விளையாண்டுட்ருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் கம்பல் பண்ணல. பட் எனக்காக லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த ராட்டினத்தில் வரேன்னு சொல்லியிருந்தார். நான் அப்போ அங்கே நின்றுக்கப்போ கூட சொன்னேன், வேண்டாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ கொடுத்துரு, பரவாயில்ல நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தான் வந்தார். பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் அவருக்கு இன்னுமே அந்த மோஷன் சிக்னஸ் இருக்கங்காட்டி அந்த ஒரு மூமெண்ட் இருந்தாலே அவருக்கு ஒரு மாதிரி பண்ணும். பட் நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறப்போ நீ கத்தலாம், சிரிக்கலாம், பேசு. ஸோ உனக்கு டைவர்ட் ஆகிறப்போ உனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாதுன்ட்டு. ஆனால் அவர் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி, நான் சீரியஸாக சொல்கிறேங்க, நான் கம்பலெல்லாம் பண்ணல, அவராக தான் வந்தார். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஆனால் வியூ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். ஏன்னா அங்கே அவ்வளோ ஹைட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்க்குறக்கு சின்னதாக தெரிஞ்சாங்க. எனக்குமே லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நானும் ஹஸ்பண்டும் இப்படி போகிறது. அவருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆஸ் அ கப்புலாக நான் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா கேம்ஸ்லேயும் விளையாடுவேன். பட் ஹஸ்பண்ட் கூட இருக்க மாட்டோம் இல்லையா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது ஃபுட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ். ஃபுட் பார்த்திங்கன்னா, இங்கே நான் ஸ்டார்டிங்கில் காஃபி குடித்தேன். அதுவே எனக்கு 60 ருபீஸ் சொன்னாங்க.
ஏன்னா இங்கே ரொம்பவே விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர்னால் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஓகே இப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டோம், இப்போதைக்கு மற்றது எதுவும் சாப்பிட வேண்டாம், நம்ம போகிறப்போ வேறு ஏதாச்சும் பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு 2 கேம் விளையாண்டதுக்கு அப்போவே சரியான பசி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் வெயிட் பண்ணி எனக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன், எல்லாமே சாப்பிடாம. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கூப்பன்ஸ். நம்ம வரப்பவே நம்மளுக்கு ஏகப்பட்ட கூப்பன்ஸ் தருவாங்க. அது வந்து ஒரு விதமான சேல்ஸ் தான். நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கிறப்போ அந்த கூப்பன் தந்தீங்கன்னா அதிலிருந்து 20யோ இல்லைனா ஒரு 50 ருபீஸ் மைனஸ் பண்ணுவாங்க. பட் அதோட ரியல் காஸ்ட் வந்து அது மைனஸ் பண்ண அமௌண்ட்டாக தான் இருக்கும். நம்மளோட கண் துடைப்புக்காக தான் அந்த கூப்பன் தராங்களே ஒழிய அதோட ரியல் அமௌண்ட் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்னோ வேர்ல்டு தந்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போகணும் அப்படின்னாலாம் எனக்கு தோணலை. எனக்கு இது வேணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அங்கே போகல. இங்கே ராட்டினத்துலேருந்து பார்த்து ஆப்போசிட்டில் இருக்க கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ஏன்னா அங்கே எல்லாருமே ரொம்பவே அதிகமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் அது எக்ஸ்ட்ரீம் ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது அட்டர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, ஏதோ குழந்தைக்கு தாலாட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.